ஹாப்பி ட்ரேடர் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புதான் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலை நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அனைத்து விதமான லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி அனைத்து இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னாக்கா டைம்லி அப்டேட் நம்ம டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினம் நம்ம இண்டெக்ஸ் மற்றும் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுப்புல பார்க்கும்பொழுது இன்னைக்குமே ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் கம்ப்ளீட்டா நம்ம இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பண்ண போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீடியோவில் நம்ம தெளிவாக போட்டிருந்தோம். இந்த மாதிரி நிஃப்டி 15 மினிட்ஸ்ல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா 1, 2, 3, 4 டச் வச்சிருக்காங்க, பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் நேற்று. அது மட்டும் இல்லாம அதே வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில இருந்து உடைச்சவங்க அப்படியே இன்னைக்கு இந்த ரேஞ்சை உடைச்சவங்க அப்படியே கரெக்டா மேல போயிட்டு இந்த ரேஞ்ச் கரெக்டா பாருங்களேன், நம்ம போட்ட அந்த பாயிண்ட் அப்படியே டச் பண்ணி ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா நிஃப்டி 50க்கான ட்ரேடிங் ரேஞ்ச் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரேஞ்ச் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பட்சத்துல இந்த ரேஞ்ச் நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த ட்ரேடிங் ரேஞ்சா இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல நெக்ஸ்ட் லெவல்ஸ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு நிஃப்டி 50ங்க. ஸோ இதை அப்படியே சார்ட்டை நீங்க ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்கேஸ் கீழே வரும் பட்சத்துல இந்த ரேஞ்ச் ஒரு யூட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் இங்க எடுத்ததுக்கு லைட்டா, பட் இங்க வந்தாலுமே இங்க இருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிட்டு ஒரு புல் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால இந்த அனாலிசிஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி. அண்ட் நண்பர்களே, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் அப்ளைடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்த்ததா இருந்தாலும் அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்று நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1, ஸோ 2 கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்ன 29. ஸோ 29ன்னும் போது ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகி அப்படியே உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இதுதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேடிங் ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு இன்னமும் கொஞ்சம் ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் வச்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்டாக இந்த ரேஞ்சை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி வருங்க. ஸோ இப்போ இருக்கிற நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்டை நம்ம இப்போ பிடிக்கணும். அதுக்காக இந்த ரேஞ்சை நான் போடுறேன். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னாக்கா பக்காவாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இந்த லைன் வந்துடுது நமக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இந்த வெஜ் பேட்டர்ன் ரைசிங் வெஜ் பேட்டர்னில் தான் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே சைட்வைஸ் போய் இந்த ட்ரேடிங் ரேஞ்சை டச் ஆனதுக்கப்புறமா இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் ரேலிக்காக பேங்க் நிஃப்டி ரெடி ஆகிடுங்க நெக்ஸ்ட் ரேலிக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஸோ நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருந்தோம் நம்ம சுப்ரியான்றவங்க. ஸோ இந்த சுப்ரியா லைஃப் சயின்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம பார்க்கலாம். நானும் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பிரேக் அவுட் தான் இன்னும் ஆகாமல் இருக்காங்க. நல்ல டைட் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ப்ரைஸ் சஸ்டைனபிலிட்டியும் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இவங்க நாளுக்கு நாள் இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம் நம்ம. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐஓசி நேற்று நம்மளோட அனாலிசிஸில் நம்ம கிளியராக போட்டிருந்தோம். ஸோ ஐஓசி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பிரேக் அவுட் ஆக போதாங்கன்ற மாதிரி. எத்தனை பேர் இந்த அனாலிசிஸை பார்த்தீங்கன்னு தெரியலங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐஓசி ஒரு 5% கிட்ட பிரேக் அவுட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகட்டும். கூல் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இருந்தது. நான் கரெக்டாக இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது, ஏர்னிங்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு பிரேக் அவுட் வருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் இதுவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா ஏர்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. கூல் ஆஃப் ஆகட்டும். கூல் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் போது இதை பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்டிஏ பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1, 2 இங்கே 3, 4 டச் எடுத்திருக்காங்க. கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. நான் பிரேக் அவுட் கேண்டில் கொஞ்சம் குட்டியாக இருக்குங்க. அது ஒன்று தான் நம்ம இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரீமியர் தான். ப்ரீமியர் எனர்ஜி வந்து பிரேக் அவுட் கொடுத்து ப்ரைஸ் நல்ல சஸ்டைனபிலிட்டி. ஸோ வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது இது. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஇடிஎலும் அதுக்கப்புறமா வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து இது வந்து போட்டிருந்தோம். அதாவது ஸ்ரீராம் சிட் ஃபைனான்ஸ்னு சொல்லி. ஸோ விஇடிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த இந்த ட்ரேடிங் ரேஞ்சை வந்து அட்டைன் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஒரு 10% கிட்டத்தட்ட வந்து ஒரு 9% வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ரேலி வந்து இதுவாயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த அந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து இதுவாயிருக்கு. ஸோ வேதாந்தா வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்ரீராம் ஃபினான்ஸுமே இந்த ரேஞ்சில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில் இருந்து ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 15% வரைக்கும் வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து அட்டைன் ஆயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் பார்க்கும்போது இன்னும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அவங்க வந்து ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ் பண்ணணும், இல்லை ஹார்மோனிக்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஐபிஓ, ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நம்மளுடைய ஸோ மென்டார்ஷிப்ஸ் எதனா வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்ல வந்து என்னுடைய மெயில் ஐடிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து அஃபிஷியல் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பிங் பண்ணுங்க. ஸோ நம்ம டீம்ல இருந்து மெம்பர்ஸ் வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மென்டார்ஷிப் ரிலேட்டடாக எதனாச்சும் டவுட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ நவம்பர் மந்த்துக்கான மென்டார்ஷிப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் உடனே வந்து பார்ட் ஆகணும். சீரியஸாக வந்து நம்ம வந்து ஸோ ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் ஒரு பேசிவ் இன்கமாக நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு சீரியஸாக வந்து இதை வந்து ஒரு பேசிவ் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணுன்றவங்க வந்து பார்க்குறவங்க மட்டும் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸாக வந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து பாருங்க. ஸோ இன்னைக்கான ஸ்டாக்ஸ்ல வந்து பார்க்கும்போது செயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவாயிருக்காங்க. ஸோ இந்த செயிலில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம வந்து இதை இப்படி போடுவோம். ஸோ இந்த செயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க இல்லையா? ஓகே. ஸோ சேல் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து இவங்க வந்து இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இங்கேனாக்கா பிரேக் அவுட் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடந்தோடனே எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்தோடனே ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஜம்பின் ஆகிடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் போனேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல வந்து கன்சாலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ரைஸு. ஸோ நல்ல ரைஸ்லேருந்து அப்படியே வந்து ஃபால் ஆகி இப்போ வந்து அப்படியே வந்து ஹையர் லோ மாதிரி வந்து கிரியேட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் வந்து வீக்லியில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ வீக்லியில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நமக்கு ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஜோன் அப்படியே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுதான் அந்த ஜோன். ஸோ இந்த ஜோனை வந்து நான் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன், ரெட்டில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோனில் வந்து ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச், ஃபோர்த் டச் வரைக்கும் 4 டச் வந்து எடுத்துருக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு உள்ள வந்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேம்க்குள்ள வரும்போது இந்த மாதிரி வந்து இருக்கு. இப்போ இது அப்படியே வந்து கீழே வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம வந்து போட்டாச்சு. மேலே வந்து இப்படி வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து இந்த பிரேக் அவுட் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம வந்து இவங்கள இது பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் வந்து கீனாக வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே என்னென்ன நடந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஜோன் வருது. அதாவது 1, 2, 3. ஸோ இங்கே வந்து 4. மொத்தம் வந்து 4. ஸோ இந்த 4 ரெசிஸ்டன்ஸ், இந்த 4 டச் எடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ப்ளஸ் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பாருங்க இது எவ்வளோ சூப்பராக வந்து இதுவுமே வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நார்மல் சப்போர்ட் ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோனுமே வந்து கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் தரும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கான ரேலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சாதாரண ஸ்டாக்ஸ் மாதிரி இல்லாமல் ரேலி வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். அதாவது என்னன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்காக இது பண்ணியிருப்பீங்க.
நீங்க ஒரு கேபிட்டல் போட்டுட்டு எடுத்து வச்சிருப்பீங்க. பட் ஆனா வந்து அந்த கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசம் இல்ல ஒரு 2 வாரம் அப்படியே சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா கேபிட்டல் வந்து போய் லாக் ஆயிடும். ஸோ நம்மளோட ஸ்டாக் செலெக்ஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கேபிட்டல் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். லைக் நீங்க வந்து ஒரு 1 லேக் கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா 1 மந்த்துக்கு நீங்க வந்து அந்த 1 லேக் கேபிட்டல் வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா ஸோ 1 லேக்கா தான் இருக்கும். இதுவே அந்த 1 லேக்கை நீங்க 10 டேஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 10 மந்த்துக்கே அந்த 1 லேக் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 லேக்குக்கு வந்து ஈக்குவலன்ட். இப்போ 3 லேக் வச்சு நீங்க வந்து ட்ரேடு அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்க எவ்வளவுக்குள்ள வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மல் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து ட்ரேட் பண்றது ஒரு விதம். அண்ட் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க வந்து லெவல் வைஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து இது இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும், பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணுன்றது. செகண்ட் லெவல் வந்து போகும்போது நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ப்ரைஸ் மொமெண்டம் அதை வந்து எப்படி பிடிக்கணும் அதை குயிக்காக வந்து நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இது பண்ணுறது. இது வந்து செகண்ட் லெவலாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அட்வான்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து போகலாம். ஸோ செயிலோடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சதுக்கும் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ நம்பர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 1 2 3 4 டச் எடுத்துட்டு இந்த ஜோனில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து இப்படி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்தாங்கனாக்கா ரேலி கொடுப்பாங்க அப்படின்றத உங்களுடைய வியூவாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆனால் எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்கனாக்கா அன்னெசரியா என்ட்ரியை போட்டு கீழே வரும் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஏன் ஆச்சுன்றதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து நம்ம கொஞ்சம் தொலைநுட்ப பார்வையோடு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரேடிங்கை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் நாம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு லைன். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது வந்து 1 2 3 டச் எடுத்ததுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆயினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து சைட்வேஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமா, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து ரெட் கலர் தான் வந்து லைன் ட்ரா பண்ணுவோம். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஒன்று போடணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைன் போட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து இப்படி வந்து பாஸ் ஆன் ஆகுது. ஸோ இப்படி பாஸ் ஆன் ஆகும் பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸோ 1 2 3 டச் வந்து எடுத்துருக்கு. ஸோ இப்போ இங்கே எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வந்து வருது, இந்த மாதிரி வருது பிரேக் அவுட்னாக்கா இது வந்து பிரேக் அவுட்டாக இது பண்ணலாம். சம்டைம்ஸ் பிரேக் அவுட்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து வந்ததுனாக்கா நீங்கள் வந்து இதை 1 2 3 4 டச்சுன்னு சொல்லி பிரேக் அவுட்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து ஒரு விக்கு ஒன்று விழும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்படியே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம டைரக்ஷனில் போகுதுடா சூப்பர்ரா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ தான் என்னென்ன நினைக்கும்னாக்கா இந்த மாதிரி ஒரு விக்குன்னு எடுக்கும். விக்கு வந்துட்டு அப்படியே வந்து இப்படி வந்துடும். இப்படி வந்து என்ன பண்ணுவீங்க, என்னடா இது இங்கே வாங்கணும் வந்து மேலே போதாமே போச்சு அப்படி விக்கு வருதுன்ட்டு. ஸோ இந்த லைனை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. பார்க்கலன்னா என்ன ஆகும், அடுத்த நாள் அப்படியே இங்கே வரும், அப்படியே வந்து மறுபடியும் இப்படி மேலே போகும். மேலே போகணும்னா மறுபடியும் ரிவர்சல் ஆயிடுச்சு, சூப்பர் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. அப்படியே அங்கேருந்து இப்படி வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஆன்டிசிபேஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால ரொம்பவே வந்து பார்த்து வந்து நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ கேபிட்டல் ரொம்பவே முக்கியம். நிறைய கேபிட்டல் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, கம்மி கேபிட்டல் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, கேபிட்டலை ரிசர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இந்த யூடியூப் லைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து லைவ்னு போடுங்க. லைவ்னு போட்டிங்கனாக்கா இந்த வீக்கெண்ட் சனிக்கிழமை வந்து நம்ம வந்து லைவ் வர முடியும். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் லைவ் அப்படின்னு இந்த வீடியோவில் போட்டிங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து லைவ் வரலாம் இந்த வாரம் சாட்டர்டே. ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வந்து லைவ் போடுறீங்க அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.